கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஒரு அழைப்பு விடுவிக்கின்றார். என்ன அழைப்பு? நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று சொல்லுகின்றார். ஏன் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும்? அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்களை ஆற்றுவார். ஒருவேளை கடவுள் சில நேரங்களில் நம்மை பாடுகளின் வழியாக கடந்து செல்ல அனுமதிக்கின்றார். திடீரென்று எதிர்பாராத வியாதியும் பண நெருக்கடியும் அல்லது இழப்பும் சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்ளும் பொழுது, அல்லது தாங்குண்ணாத கசப்பான மன பாரத்திற்குள்ளாகும் பொழுது, நம்முடைய காரியங்கள் அனைத்துமே கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது, நாம் அதிகமாக நெருக்கப்பட்டு அதிகமாக கலங்கி தவித்து, என் வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன என்று திகைக்கின்ற அளவிற்கு நாம் வனாந்தரத்தில் தள்ளிவிட்ட வண்ணமாக, அல்லது அர்த்தமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கின்ற அளவிற்கு, அல்லது அவ்வளவுதான் என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற அளவிற்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும்படிக்கு கடவுள் சில நேரங்களில் அனுமதிக்கிறவராகவே இருக்கின்றார். அதை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை அடித்தார். ஆனால் அவர் அடித்தது நிமித்தமாக, அவர் நம்மை காயப்படுத்தின நிமித்தமாக நாம் அவரை விட்டு தூர போவோமானால், நம்மை கேட்பதற்கு, நம்மீது கரிசனை கொள்வதற்கு, நம்மீது அக்கறை கொள்வதற்கு வேறு ஒருவரும் இல்லை. காரணம், இந்த ஆண்டவர்தான் எனக்காக மரித்தார், நமக்காக உயிரை கொடுத்தார். நம்மை அவ்வளவாய் கடவுள் நேசிக்கிறபடினாலே தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, அவருடைய திரு இரத்தத்தின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்பிற்காக கடவுளுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாக மாறுவதற்கு சுய முயற்சி ஒன்றையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. என்னை விசுவாசித்தால் போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீதும் மரணத்தின் மீதும் பாடுகளின் மீதும் அவருடைய உயிர்த்தெழுதல் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை கொடுத்த கடவுள் சில நேரங்களில் நம்மை அடித்தாலும், அவர் பாடுகளுக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக நம்மை பயணிக்க அனுமதித்தாலும் கூட, அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலமானவர். அவராலே அன்றி, அவரை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பதோ, ரட்சிப்பு என்பதோ, மீட்பு என்பதோ சாத்தியமல்லவே அல்ல. ஆகையினால்தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தரிடத்திலே நாம் திரும்புவோம், அவர் நம்மை குணமாக்குவார். காயப்பட்டிருக்கிற இருதயத்தை, காயப்பட்டிருக்கிற மனசை குணமாக்குகிறவர் கடவுள் ஒருவர் தான். அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடவுள் ஏன் இதை என் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும்?
நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், யாருடைய வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேன் என்றெல்லாம் கேள்வி கேட்கின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கின்றோம். எனக்கு ஏன் இது நடக்க வேண்டும் என்று கடவுளை பார்த்து கேட்கின்ற மக்களாகவும் நாம் இருக்கத்தான் செய்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளிடத்திலே கேள்வி கேட்பதை, கடவுளை பார்த்து முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே என்ன வந்தாலும் நீர்தான் ஆண்டவரே. யோபு அதை தான் சொல்லுவார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்றே போட்டாலும் கூட அவரில் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்? அவரால் கொல்லவும் முடியும், அவரால் என்னை உயிர்ப்பிக்கவும் முடியும். சகல அதிகாரமும் அவருக்கு உள்ளது மாத்திரமல்ல, என் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவரால் நான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். யோபு சொல்லுவார் அல்லவா மிக அற்புதமாக, கர்த்தரிடத்திலே நான் ஆசீர்வாதத்தை பெற்ற நான் இந்த துன்பத்தையும் பெற வேண்டாமோ? கடவுள் அனுமதிக்கும் பொழுது அந்த துன்பத்தின் பாதையில் நான் தைரியமாய் நடக்கும் பொழுது அந்த துன்பத்தை இன்பமாய் நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த வனாந்திரத்தை நமக்கு ஆசீர்வாதமான நீரூற்றுகள் நிறைந்த தண்ணீர் தடாகம் நிறைந்ததான ஆறுகளாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்தான் காயங்களை ஆற்றுகிறவர், அவர்தான் நம்மை குணமாக்குகிறவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை காயப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், வடு நிறைந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, ரணமான நிலைமையில் நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்களானால், குணமாக்குவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால், கர்த்தருடைய தாசன் நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர்தான் என் அடைக்கலம் கர்த்தாவே, உம்மை விட்டு நான் எங்கே போக முடியும்? ஆண்டவரே, நீர் அடித்தாலும் பரவாயில்லை, நீர் என்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்லை. ஆண்டவரே, நான் திரும்ப உம்மிடத்திலே வந்து என் வாழ்க்கையுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என் காயங்களை கட்டும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்களேன். நிச்சயமாய் கடவுள் அற்புதங்களை செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எந்த துன்பங்களும், எந்த துயரங்களும், எந்த கண்ணீரின் பாதையும், எந்த நெருக்கடியும் கர்த்தரிடத்தில் அதிகமாக நம்மை கிட்டி சேர்க்கிற ஒரு தருணமாக அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த கடவுளையும் இனி நம்பி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது, எனக்கு எந்த கடவுளும் வேண்டாம், யாரும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடும் பொழுது நம்முடைய நிலைமை இன்னும் பிரச்சனைக்குள்ளதாக மாறிவிடும். ஆகையாலே அற்புதமான இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வண்ணமாய் நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம். அவர் நம்மை குணமாக்குவார், அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுவார், நம்மை அரவணைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். கடவுள் தாமே அற்புதமான இந்த வார்த்தையின்படியே நம்முடைய காயங்களை எல்லாம் மாற்றி நம்மை குணமாக்கி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தினாலும் நிரப்பி நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.